வணக்கம். இது சிந்தனை செல்வம். உங்க வாழ்க்கையில திடீர்னு எல்லாமே குழப்பமா இருக்கா? ம், அல்லது எதுவுமே வேண்டான்னு ஒரு விரக்தி, ஒரு விசித்திரமான மனநிலை தோணுதா? நேத்து ராத்திரி கூட தூங்காம மணிக்கணக்கா போனை பார்த்துட்டே இருந்தீங்களா? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இப்போ இருக்கு. ஆமா. ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு காரணம் நீங்க இல்ல. உங்க மனச, உங்க மூளையை இயக்குற கண்ணுக்கு தெரியாத ரெண்டு நிழல்கள் தான் இந்த குழப்பங்களுக்கு காரணம். கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா நாம ஒவ்வொருத்தரும் நம்ம சொந்த முடிவுகளை நாமளே எடுக்கிறோம் நம்புறோம். நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல் நம்ம கையில தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ரைட். ஆனா உண்மை அது இல்லையா? இல்ல. அந்த ஸ்டீரிங் வீல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத காந்த சக்தி தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்குங்கிறது தான் நிஜம். அந்த சக்தி நம்ம நரம்பு மண்டலத்தை எப்படி ஹேக் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். அந்த ரெண்டு நிழல்களோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிற ஒரு ரகசியமும் இருக்கு. அதுல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆமா, ரொம்ப முக்கியமான பரிகாரம் அது. அந்த பரிகாரங்கள்ல ஒண்ணு இலவசங்களை பத்தினது. இலவசங்களுக்கும் நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் என்ன சம்பந்தம், அதை இந்த உரையாடலோட இறுதியில ஆழமா பார்க்க போறோம். அது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உலகத்தை பார்க்கிற விதமே மாறிடும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலச போற விஷயம் வெறும் ஜோதிடம் பத்தினது மட்டும் கிடையாது. ஓ, அப்ப வேற என்ன? நவீன அறிவியலும் நம்ம சித்தர்களோட வானியல் கணிப்பும் மிக துல்லியமா இணையிற ஒரு புள்ளி இது. பானர்ஜி அவங்களோட குறிப்புகள்ல இருந்து ராகு மற்றும் கேதுன்னு சொல்லப்படுற இந்த நிழல் கிரகங்களோட உண்மையான அறிவியல் மற்றும் உளவியல் பின்னணியை இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். இத பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சப்போ எனக்குள்ள இருந்த முதல் பெரிய குழப்பமே இதுதான். என்ன குழப்பம்? பொதுவா கிரகங்கள்னா செவ்வாய் அல்லது வியாழன் மாதிரி ஒரு பெரிய பாறையாவோ அல்லது வாயுக்களாலான ஒரு பௌதிக உருவமாவோ இருக்கும் தானே நம்ம நினைக்கிறோம். ஆமா. ஆனா இந்த ராகு கேது அப்படிப்பட்ட கிரகங்கள் கிடையாதே. அப்புறம் எப்படி இதால நம்ம மூளைய பாதிக்க முடியுது? இது ஒரு அருமையான கேள்வி. பூமியிலிருந்து ஒரு டெலஸ்கோப் வச்சு வானத்துல தேடினா ராகுவையோ கேதுவையோ உங்களால பார்க்கவே முடியாது. ஒரு உருவமே கிடையாதா? கிடையவே கிடையாது. ஏன்னா அவற்றுக்கு ஒரு பௌதிக உருவமே இல்ல. அவை வெறும் புள்ளிகள். அதாவது பூமி சூரியனை சுற்றி வர்ற அந்த பாதையும் சந்திரன் பூமியை சுற்றி வர்ற பாதையும் வானத்துல வெட்டிக்கொள்ளும் ரெண்டு கணித புள்ளிகள் தான் ராகு மற்றும் கேது. ஒரு நிமிஷம். அப்படியானால் ரெண்டு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத லேசர் கதிர்கள் அல்லது வளையங்கள் ஒன்றோடொன்று உரசிக்கொள்ளும் அந்த மையப்புள்ளிய பற்றி பேசுறோம், அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டு மாபெரும் கோள்களோட பாதைகள் வெட்டிக்கொள்ளும் இடம் அது. அறிவும் மனசும். ஆமா, இந்த அறிவும் மனசும் பயணிக்கிற பாதைகள் உரசும் அந்த காந்த புள்ளிகள் மனித மூளையோட நரம்பு செல்கள்ல மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துது. அதனாலதான் சித்தர்கள் இத நிழல் கிரகங்கள்னு சொன்னாங்க. உருவம் இல்லை, ஆனா ஆதிக்கம் ரொம்ப அதிகம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்துல பல லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நடக்கிற ஒரு வெட்டுப்புள்ளி, வெறும் ஒரு வடிவியல் புள்ளி, எப்படி உங்க மூளையை இங்க பூமியில உட்கார்ந்துகிட்டு கட்டுப்படுத்துது? இது கேட்பதற்கே சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஆனா இந்த காந்த விசைக்கும் நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? சித்த மருத்துவம் இதை எப்படி விளக்குது? இத புரிஞ்சுக்க நாம உடலோட இயக்கமான வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ள போகணும். சரி, போவோம். முதல்ல ராகுவை எடுத்துக்குவோம். சித்த மருத்துவத்தோட அடிப்படையில ராகுவோட தன்மை அப்படிங்கிறது முழுமையான வாதம். வாதம்னா காற்று, நரம்பு சம்பந்தப்பட்டது, சரியா? எக்ஸாக்டா. வாதம்னா காற்று, இயக்கம். உடல்ல வாதம்ங்கிறது நரம்பு மண்டலத்தோட இயக்கத்தை குறிக்குது. ராகுவோட காந்த விசை பூமியில அதிகரிக்கும் போது ஒரு மனிதனோட உடல்ல அந்த வாதத்தன்மை அளவுக்கு அதிகமா தூண்டப்படுது. அப்போ நரம்புகள் அதிக வேகமா வேலை செய்ய தொடங்குமா? ஆமா, நம்ம மூளைக்குள்ள இருக்கிற மின்சார தொடர்புகள் அந்த சினாப்ஸ்கள் எல்லாமே தேவைக்கு அதிகமா ஃபயர் ஆக தொடங்கும். ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸர் ஓவர் ஹீட் ஆகுற மாதிரி சொல்றீங்க? கிட்டத்தட்ட அப்படிதான். அளவுக்கு அதிகமான சிந்தனை மூளைக்குள்ள ஓடும். இதுதான் நாம ஓவர் திங்கிங்னு சொல்றோம். இது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஆமா, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இல்லாத பயங்களை உருவாக்குறதுன்னு மூளை ஓயாம இயங்கும். இந்த அதீத பாதத்தன்மை மிகப்பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். மேலும் நம்ம நரம்புகள் எதற்காவது அடிமையாகணும் அப்படிங்கிற ஒரு மாயையே இது உருவாக்கும். எனக்கே நிஜ வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ நமக்கு ஒரு விருத்தனமான ஆசை வரும். இரவு தூங்காம ஒரு வெப் சீரிஸை தொடர்ந்து பார்க்கறது அல்லது இன்ஸ்டாகிராம்ல மணிக்கணக்கா ஸ்க்ரோல் செய்யறது. ரைட். இது நமக்கு கெடுதல்னு மூளைக்கு தெரியும். ஆனாலும் கட்டவிரல் தானா நகரும். இந்த அடிமைத்தனம் தான் ராகுவோட வேலையா? ஆமா, அதுதான் ராகுவோட மாய வலை.
வாதம் தூண்டப்படும்போது நரம்பு மண்டலம் யதார்த்தத்தை மறந்துடுது. இல்லாத ஒண்ணு இருப்பதாக காட்டும் மாயை இது. மூளையோட கெமிஸ்ட்ரியே மாத்திடுமா? ஆமா, மூளையோட டோபமீன் அமைப்ப இது ஹேக் பண்ணிடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் செஞ்சா ஏதோ கிடைச்சிடும், இன்னும் ஒரு எபிசோடு பார்த்தா ஒரு திருப்தி கிடைக்கும்னு ஒரு பொய்யான நம்பிக்கைய கொடுத்து உங்கள ஓட வைக்கும். ஆனா அந்த திருப்தி வரவே வராது. வரவே வராது. போதை பழக்கமோ கேமிங் அடிமைத்தனமோ எல்லாமே இந்த அதீதவாதம் தூண்டுதலால நடக்கிறது தான். இது ஒரு முடிவில்லாத இருட்டு அறைக்குள்ள ஓடுற மாதிரி இருக்கே. நாம ஆசைப்படுறோம்னு நாம நினைக்கிறோம், ஆனா உண்மையில அந்த வாத தூண்டுதல், அந்த வானியல் காந்த விசை நம்மளை ஆட்டி படைக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, அப்படியென்றால் கேது என்ன பண்ணுது? ராகு எல்லாவற்றின் பின்னாலும் நம்மள ஓட வைக்குதுன்னா, கேதுவும் இன்னொரு பக்கம் நம்மள துரத்துமா? அங்கதான் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளைவு நடக்குது. கேதுவோட தன்மை பித்தம் மற்றும் வாதம் கலந்தது. பித்தம்னா உஷ்ணம் அல்லது நெருப்பு, வாதம்னா காற்று. கரெக்ட். நரம்பு மண்டலத்துல காற்றும் நெருப்பும் சேர்ந்தா என்ன ஆகும்? அது உடலிலும் மனசிலும் ஒருவித எரிச்சலையும் அதீத பற்றின்மையையும் உருவாக்கும். ஒரு நிமிஷம், இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஏன் அப்படி தோணுது? ராகு எல்லாமே வேணும்னு நம்மள ஓட வைக்குது, ஆனா கேது எதுவுமே வேண்டான்னு உலகத்தை விட்டே விலகி செல்ல வைக்குதா? ஆமா, ஒரு திடீர் வெறுப்பு. உலக வாழ்க்கை, உறவுகள், வேலை எல்லாவற்றின் மீதும் ஒரு பற்றின்மை தோன்றும். ராகு உலகை மாயையாக காட்டி ஈர்க்கும்னா, கேது அந்த மாயையை சுக்குநூறாக உடைச்சு இதுல என்னடா இருக்கு அப்படிங்கிற ஒரு விரக்திய கொடுக்கும். ஓ, இதுதான் அந்த எதுவுமே வேண்டாங்கிற மனநிலையா? ஆமா. ஆனா இத நீங்க சாதாரணமான ஆன்மீக தேடல்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒருவித விசித்திரமான நடத்தை. திடீர்னு யாருடனும் பேசாம சமூகத்தை விட்டே விலகி தனிமைப்படுத்திக்குவாங்க. இது மனதளவுல நடக்கிற மாற்றம். ஆனா பித்தமும் வாதமும் சேரும்போது உடல்ல என்ன நடக்கும்? நரம்புகள்ல நெருப்பு பத்திக்கிட்டா உடல் எப்படி செயல்படும்? உடல்ல இதுல மிக ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்ம மூளைக்கும் தசைகளுக்கும் இடையே உள்ள தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுது. அதாவது நரம்பு தசை ஒருங்கிணைப்பு பாதிக்கப்படுதா? ஆமா, நரம்புகள் ஒரு தகவலை அனுப்பும். ஆனா அந்த பித்தவாத கலவையால் ஏற்படுற குறுக்கீட்டால தசைகள் அது சரியா புரிஞ்சுக்காது. அதனாலதான் கேதுவோட ஆதிக்கத்துல இருப்பவர்களோட உடல் ஒருங்கிணைப்பு சற்று தடுமாறும். இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? மூளை அந்த காஃபி கப்பை இடுன்னு கைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. ஆனா சிக்னல் நடுவுல உடைஞ்சதால கை அந்த கப்பை தவற விட்டு கீழே போட்டுடுது. எக்ஸாக்ட்லி. இது வெறும் கவனக்குறைவில்ல, நரம்புகளோட தகவல் தொடர்பு பிரச்சனை, அப்படிதானே? மிக துல்லியமா சொன்னீங்க. இது நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் குறைபாடு. நடக்கும்போது திடீர்னு தடுமாறுறது, கையில உள்ள பொருட்கள் தற்செயலாக கீழே விழுகிறது, சில சமயங்கள்ல காரணம் புரியாம உடல் நடுங்கிறது, இவை எல்லாமே பித்தமும் வாதமும் சேர்ந்து நரம்பு மண்டலத்தை குழப்புறதால வருபவை. நம்ம மூளைக்கொம்ம ஓடுற இந்த 2 நிழல்களோட ஆதிக்கத்தை நினைச்சா பிரமிப்பா இருக்கு. வானத்துல உள்ள காந்த புள்ளிகளால நம்ம நரம்புகள் இப்படி ஹேக் செய்யப்படுறத எப்படித்தான் தடுத்து நிறுத்துறது? இதிலிருந்து விடுபட சித்தர்கள் கொடுத்த தீர்வுகள் ரொம்பவே ஆச்சரியமானவை. அந்த நியூரோ சயின்ஸ் ரகசியங்கள் என்னன்னு சொல்லுங்க. சித்தர்கள் மனித உடலையும் அண்டத்தையும் வேறாக பார்க்கல. அண்டத்துல உள்ளதே பிண்டத்துலன்னு சொன்னாங்க. முதல்ல ராகுவோட மாய வலையிலிருந்து தப்பிக்க அவங்க கூற தீர்வுகளை பார்ப்போம். ராகுங்கிறது காற்றில் அலைப்பாயும் வாதம். அதை சமநிலைப்படுத்த பூமியோட இணைந்த தியானம் செய்யணும். பூமியோட இணைந்த தியானம்னா செருப்பு அணியாம வெறும் கால்ல மண்ணுல நடக்கிறது போன்ற விஷயங்களா? ஆமா, எர்த்திங்னு சொல்வார்களே அதுதான். உங்க உடம்புல அதிகமா ஓடுற அந்த வாத மின்னோட்டத்தை பூமிக்குள்ள இறக்கணும். அதோட மூலாதார சக்கர பயிற்சிகள் ரொம்ப அவசியம். மூலாதாரம்னா நம்ம உடலோட அடித்தளம், ரைட்? அடுத்து உங்க நரம்புகளோட அதிர்வை குறைச்சு அமைதிப்படுத்தும். வாதத்தை கட்டுப்படுத்த பூமி தத்துவம் மிகச்சரியான அறிவியல். ஆனா இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் இதிலே காத்துக்கிட்டு இருக்க. இலவசங்களை பத்தின ரகசியம் தானே? ஆமாம், ஆரம்பத்துல இலவசங்களை பத்தி ஒரு ரகசியம் சொன்னோமே, அது இதுதான். ராகுவோட பரிகாரங்கள்ல மிக முக்கியமானது இலவசங்களை தவிர்ப்பதுன்னு சித்தர்களோட குறிப்புகள் சொல்லுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஆன்மீகத்துக்கும் மூளை அறிவியலுக்கும் இலவசத்தை மறுப்பதற்கும் என்ன சம்பந்தம்? இது எப்படி சாத்தியம்? இது சித்தர்கள் கண்டறிஞ்ச ஒரு அப்பாரமான உளவியல் ரகசியம். ராகு அப்படிங்கிறது பேராசையோட உழைக்காம கிடைக்கும் சுகம்தோட குறியீடு. இலவசமா ஒரு பொருள் அல்லது சலுகை கிடைக்கும்போது நம்ம மூளையில எந்த உழைப்பும் இல்லாம டோபமைன் சுரக்குது. அட, நீங்க எப்ப ஒரு இலவசத்தை அனுபவிக்க ஆசைப்படுறீங்களோ அப்போ உங்க நரம்பு மண்டலத்துல ராகுவோட வாத தன்மைய, அதாவது பேராசையோட வலைய நீங்களே உங்க கைகளால தூண்டி விடுறீங்க. ஆஹா,
அப்படியென்றால் இலவசம் அப்படிங்கிறது வெறும் பொருள் அல்ல, அது ஒரு மனநிலை, ஒரு மாய வலயம். உறுதியா உழைக்காம கிடைக்கிற ஒரு பொருளை நீங்க திட்டவட்டமா வேண்டான்னு மறுக்கும்போது உங்க மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வலுவடையுது. எனக்கு ஏன் உழைப்பு போதுங்கிற மனநிலை. கரெக்ட். அந்த உறுதியான மனநிலையை நீங்க உருவாக்கும்போது ராகுவோட காந்த விசை உங்க மூளைய ஆக்கிரமிக்க நீங்க அனுமதிப்பதில்லை. பேராசையோட வாசலை நீங்களே அடைச்சிடுறீங்க. ஒரு கோயிலுக்கு சென்று பல ஆயிரம் செலவு செஞ்சு செய்யற பரிகாரத்தை விட அன்றாட வாழ்வில ஒரு இலவசத்தை மறுப்பது அப்படிங்கிறது மிக வலிமையான நரம்பியல் மற்றும் உளவியல் பரிகாரம். இது என்னதான் பிரபஞ்சத்தின் விந்தை! ஒரு இலவசத்தை வேண்டான்னு சொல்றது வானத்துல உள்ள ஒரு காந்த புள்ளியோட தாக்கத்தை நம்ம மூளையிலிருந்து துண்டிக்கும் ஒரு செயல்னு நினைச்சு பார்க்கவே சிலிர்ப்பா இருக்கு. அதுதான் சித்தர்களோட சிறப்பு. சரி, கேதுவோட தாக்கத்திலிருந்து அந்த விரக்தியிலிருந்து விடுபட என்ன தீர்வுகள் இருக்கு? கேதுவோட பிரச்சனை நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் இடையிலான தகவல் தொடர்பு அறுபடுறதுன்னு பார்த்தோம். இதை சரி செய்ய முதுகெலும்ப முறுக்கும் ஆசனங்கள் செய்யணும்னு பரிந்துரைக்கிறாங்க. முதுகெலும்பா? ஏன் அது? ஏன்னா நமது ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தோட மெயின் சுவிட்ச் போர்டு முதுகெலும்பு தான். அதை முறுக்கி செய்யும் பயிற்சிகள் மூலமா முதுகெலும்பு திரவம் சீராக பாய்ந்து மூளைக்கும் தசைகளுக்கும் இடையிலான தொடர்பை மீண்டும் ரீசெட் செய்யுது. யோகாவில் நாம செய்யற அர்த்த மத்ஸ்யேந்திராசனம் மாதிரி உடலை ஒரு ஈரத்துணியை போல பிழிஞ்சு நரம்புகளை தூய்மைப்படுத்துற ஒரு நுட்பம். ஆமா, அதேதான். உணவுல இதுக்கும் தீர்வு இருக்கா? நிச்சயமா. நாவல் பழம் சாப்பிடுறது கேதுவோட தாக்கத்தை குறைக்கும் மிகச்சிறந்த நரம்பியல் தீர்வாகும். நாவல் பழமா? ஆமா, நாமை பழப்புல ஃப்ளாவனாய்டுகள் அதிகமா இருக்கு. இந்த ஃப்ளாவனாய்டுகள் மூளையோட செல்களுக்குள்ள நுழைஞ்சு அங்க கேதுவோட பித்தத்தால ஏற்பட்ட அதீத வெப்பத்தையும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் குறைக்குது. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நரம்புகளுக்கு இது ஒரு இயற்கையான கூலண்ட் போல செயல்பட்டு நரம்புகளை பாதுகாக்குது. அட, நாவல் பழத்தோட நிறம் கூட இருண்ட கேதுவோட நிறத்தோட ஒத்து போகுதே. பிரபஞ்சம் எவ்வளவு நேர்த்தியா அனைத்தையும் இணைச்சு வச்சிருக்கு. வேறு என்ன வழிகள் இருக்கு? தர்ப்பை புல் பாயில் அமர்வது மிக சிறந்த தீர்வா சொல்லப்படுது. தர்ப்பை புல் அப்படிங்கிறது இயற்கையிலேயே ஒரு சிறந்த மின் கடத்தா பொருள், அதாவது இன்சுலேட்டர். ஓ, வயருக்கு மேல இருக்கிற ரப்பர் கோட்டிங் மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்டா. ஒரு காப்பர் வயர்க்குள்ள மின்சாரம் பாயும்போது அது வெளியே கசியாம இருக்க எப்படி மேல ரப்பரால மூடுறோமோ அதுபோலதான் தர்ப்பையும். தர்ப்பை பாயில் அமரும்போது உடல்ல உள்ள அந்த அதீத பித்தவாத அதிர்வுகள் வெளியே கசியாம தடுக்கப்பட்டு நரம்பு மண்டலம் சமநிலைக்கு வருது. அதனாலதான் அந்த காலத்துல தியானம் செய்ய தர்பை பாயை பயன்படுத்தினாங்களா? ஆமா, சும்மா ஒரு சடங்குக்காக இல்ல. இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கு. நாவல் பழம் சாப்பிடுறதும் தர்பை பாயில உட்கார்றதும் ஆசனங்கள் செய்யறதும் எல்லாவற்றுக்கும் மேலா இலவசங்களை தவிர்க்கிறதும் இவை வெறும் ஜோதிட பரிகாரங்கள் அல்ல, நமது நரம்பு மண்டலத்தை சரி செய்யும் ஆழமான அறிவியல் தீர்வுகள் அப்படிங்கிறது நம்பவே முடியாத ஆச்சரியம். உண்மைதான். வானத்துல எங்கோ நடக்கிற கோள்களோட வெட்டுப்புள்ளிக்கும் நம்ம வீட்டு கொல்லைப்புறத்துல இருக்கிற நாவல் மரத்துக்கும் நாம வேண்டான்னு மறுக்கிற ஒரு இலவச பொருளுக்கும் இடையில இவ்ளோ நுட்பமான ஒரு இணைப்பா? அதுதான் பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு. எல்லாமே ஒன்றோடு ஒன்று கண்ணுக்கு தெரியாத கயிறுகளால் இணைக்கப்பட்டிருக்கு. மேலோட்டமா பார்த்தா இவை வெறும் மூடநம்பிக்கை போலவோ அல்லது சடங்குகள் போலவோ தெரியலாம். ஆனா உள்ள போய் பார்த்தா அவர்கள் நம்மை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா புரியும். அபாரம். இனிமேல் நீங்க ஒரு நாவல் பழத்தை பார்க்கும்போதோ அல்லது யாராவது உங்களுக்கு ஒன்னு இலவசமாக கொடுக்கும்போதோ ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. நீங்க வெறும் ஒரு பழத்தை சாப்பிடல அல்லது ஒரு பொருளை மறுக்கல. உங்க நரம்பு மண்டலத்தை இயக்க வானத்துல உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத நிழல் கிரகத்தையே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இது ஒரு மாபெரும் ஆற்றல். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால் அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவற விடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.